ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்திருக்கான். அந்த திருடன் எதை திருடிட்டு போய் சாப்பிட்றான்னு பாருங்கள். என் பசங்க சாப்பிட மாட்றாங்கன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த கரும்பை திருடிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவர் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கொயக்காவை முழுங்கிட்டு வந்திருக்காரு போல். பாருங்கள், சைடில் ஒரு குட்டி பேக் மாதிரி இருக்குது. அந்த கொயக்காவை சாப்பிட்டும் அவருக்கு பத்தாமல் இந்த கரும்பை திருடி சாப்பிட்றாரு. பாருங்கள், மனுஷங்க கடித்து சாப்பிட்ற மாதிரி பல்லாலேயே அதோடைய தோலை அது எப்படி பிரித்து சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. இவர் மோசமான திருடன். வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு பொருள் வைக்க மாட்டார். ஆள் ஏமாந்தனா மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிடுவார். கலண்டர் தண்ணியை ஊற்றி வச்சிருவார். கிச்சனையே ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டு போவார். செலக்டிவாக என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவாருங்க. இவரால் எங்கள் ஊரில் ரொம்ப தொல்லை. குழந்தைங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க இவரை பார்த்தா. மரத்தில் ஒரே ஒரு காய் வச்சிருக்கோம்னாங்க. நம்ம பேசுகிறத வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு வெக்க வந்து அவரே திரும்பிக்கிட்டாரு. பாருங்கள், நீ திரும்பினாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம துரத்தி துரத்தி அவர் வீடியோ எடுத்துருக்கோம். எப்படி கரும்பை சாப்பிடுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ அழகாக அந்த தோலை கடித்து துப்பிட்டு அது சாப்பிடுது. பாருங்கள், தெரியுதுங்களா அந்த வாய்க்குள்ளே இருக்க கொயக்கா எப்படி சேர்த்து வச்சுருக்காருன்னு பாருங்கள். இது உங்களை வந்து மரத்தில் ஒரு காய் பழம் எதுவுமே விட மாட்டாங்க. எல்லாத்தையும் திருடி திருடி சாப்பிடுவாங்க. பாருங்கள், கடித்து சாப்பிட்றத. இவருக்கே வந்து பல்லு வலி எடுத்துக்கிச்சு புலருது. கடித்து சாப்பிடாம முழுங்கிடுறாருல. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், அந்த கரும்பை அவர் வச்சுட்டு போயிடுவார். பாருங்கள், போகிறாரு. மரத்துக்கு மரம் தாவுவார். திரும்பி பார்த்துட்டு போவார். மோசமான திருட்டு பையங்க இவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.